வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வந்து நடந்துட்டுருக்கு. பிஜி டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025 எக்ஸாம் பேஸ் பண்ணி. இல்லை என்னென்ன நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 6 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம சேனலில் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பற்றி டிஸ்கஷன் வீடியோஸ் வந்து டெய்லி 4 AMக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்சோ வந்து எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மோரோவர் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் வீக்லி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். இது வரைக்கும் டிபிஎம்எஸ் டெஸ்ட் அண்ட் டிபிஎம்எஸ் நோட்ஸ் வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. இனி வந்து வர அப்கமிங் வீடியோஸில் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆஸ் வெல் அஸ் மார்க் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃபார் மெம்பர்ஷிப் ஒன்லி. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், தட் இஸ் அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். த கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் BL, ரெஜிஸ்டர் AL ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசஸர் ஆர் 49H and 3AH அப்படின்ட்டு ரெண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. த கண்டென்ட்ஸ் ஆஃப் AL கேட்டிருக்காங்க. தென் கேரி ஃப்ளாக், சைன் ஃப்ளாக், இவ்வளோ கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷனில் ALோட வேல்யூ, தென் கேரி ஃப்ளாக், சைன் ஃப்ளாக் கேட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்புறமா அப்படின்னா, ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா ALோட வேல்யூ, கேரி ஃப்ளாக், சைன் ஃப்ளாக் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, BLோட வேல்யூ தட் இஸ் 49H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ALோட வேல்யூ 3AH. ஓகே, H மீன்ஸ் ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, சப் AL, BL அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, AL, BL அப்படின்னு கொடுத்துட்டாங்க. AL வேல்யூ நமக்கு தெரியும், BL வேல்யூ தெரியும். சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ BLோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 49 ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கு. ஓகே, அதை வந்துட்டு நம்ம பைனரியாக மாற்ற போகிறோம். ஸோ 4ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 0. நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்தா ரெண்டையும் 4 பிட்டில் மாற்றணும் அப்படின்னா தட் இஸ் ஹெக்ஸாடெசிமலோட கரஸ்பாண்டிங் பைனரி கிடச்சிரும். ஸோ 4 எப்படி எழுதுவோம் நம்ம? 0 1 00. 9 எப்படி எழுதுவோம்? 1 0 0 1 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ALோட வேல்யூ என்ன நமக்கு? 3AH. ஓகே, அதை கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூக்கு மாற்றணும் அப்படின்னா 0 0 1 1. ஏயோட வேல்யூ 1 0 1 0. ஓகே, இதெல்லாம் நீங்கள் குயிக்காக மைண்டில் வச்சாதான் அந்த டைமில் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப் AL, BL, ALலேருந்து BLஐ சப்ராக்ட் பண்ணணும். இது வந்து நமக்கு ALோட வேல்யூ. ஸோ BLோட வேல்யூ வந்து நம்ம கீழே எழுதிக்கலாம். ஓகே, இது BLோட வேல்யூ. நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல 0லேருந்து 1 பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? பாரோ பண்ணிக்கிறோம். ஓகே, பாரோ பண்ணோம் அப்படின்னா இது 0 ஆயிரும், இது 1 0 ஆயிடும். ஓகே, 1 0 அப்படின்னா நமக்கு தெரியும் தட் இஸ் அதோட வேல்யூ 2 அப்படின்னு. இங்கே 1 இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 1 தான் வரும். ஸோ எப்போவுமே 1 0 - 1 அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 1. ஓகே,
ஸோ 10 மைனஸ் 1 அப்படின்னா இங்கே 1 வருது. 0 மைனஸ் 0 0, 0 மைனஸ் 0 0, 1 மைனஸ் 1 0, இங்கே 1 மைனஸ் 0 0, சாரி 1. ஓகே, 1லேருந்து 0 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1, 1 மைனஸ் 0 1. இந்த இடத்துல மறுபடி நம்ம பாரோ பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே போனோன்னா இங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ நம்ம கேரி ஆர் பாரோ அப்படின்ட்டு எது கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 1 பாரோ பண்ணோம் அப்படின்னா இது 10ஆக மாறிடும். ஓகே, 10னா நமக்கு தெரியும் 2 அப்படின்னு. அகெயின் அதுலேருந்து 1 பாரோ பண்ணிட்டோம் அப்படின்னா இது 10 ஆகிடும். இங்கே 1 இருக்கும். ஓகே, ஓவரால் வந்து இந்த இடத்துல நமக்கு 1 வந்து இருக்கும். ஓகே, பிகாஸ் 10 இருந்துச்சு. 10 அப்படின்னா 2, அதுலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 1 ஆகிடும். இந்த 0ல் ஒரு 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 ஆகிடும். ஓகே, இப்போ இது நமக்கு 10 மைனஸ் 1ன்னா 1 தான். 1 மைனஸ் 0 அப்படின்னாலும் 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ கேரி ஃபீல்டு வந்து செட் ஆயிரும். கேரி ஃபீல்டு ஈக்குவல் டு 1. செட்டுனா 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன? சைன் ஃபிளாக். சைன் ஃபிளாக்னா என்னது? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் தான் எப்போவுமே சைன் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ என்ன அப்படின்னா F1. இதோட வேல்யூ 1. அப்படிதான் மறுபடியும் நம்ம ஹெக்ஸாடெசிமல்கே மாற்றிடுறோம். 4 பிட்டாக சேஞ்ச் பண்ணோன்னா ஹெக்ஸாடெசிமலுக்கு இது பண்ணிப்போம். இது எல்லாமே நம்பர் சிஸ்டமில் வந்து நம்ம ஆல்ரெடி தரவு பண்ணது தான். ஓகே, பார்க்காதவங்க பார்ட் 1 யூனிட் 1ல் பார்ட் 1 வீடியோவில் கிளியராக இருக்கும், பார்த்துருங்க. ஓகே, ஸோ F1H அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் போய் பார்ப்போமா? F1H, ஏலோட வேல்யூ F1H, கேரி ஃபிளாகோட வேல்யூ 1, சைன் ஃபிளாகோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. மூவ் இமீடியட் ஐ வந்துச்சுன்னா மூவ் இமீடியட் A, 42H அப்படின்னா அதில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே நம்ம டைரக்டாக ஏல வந்து மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 42H ஹெக்ஸாடெசிமல். பியூவில் வந்து நம்ம டைரக்டாக 5ங்கிற ஹெக்ஸாடெசிமலை மூவ் பண்ணுறோம். ஓகே, மூவ் இமீடியட் அப்படின்னா டைரக்டாக அந்த நம்பரே மூவ் பண்ணுறது தான். யூஜிசி அப்படிங்கிறது ஒரு லூப்புக்கோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த லூப்புக்குள்ள ஒரு கண்டிஷன் இருக்கிறது வரைக்கும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். லூப்புக்குள்ள என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் பி. ஓகே, ஆட் பண்ணணும். பியில் வந்து இருக்கிற வேல்யூவை ஆட் பி அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 2 தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரே ஒரு நம்பரை மட்டும் நம்மளால ஆட் பண்ண முடியுமா? ப்ளஸ் கூட இன்னொரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அந்த வேல்யூ எதில் இருக்கும்? ஒன்று தான் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு வேல்யூ வந்து அக்குமுலேட்டர்னு அர்த்தம். ஓகே, அக்குமுலேட்டரில் இருக்க வேல்யூவை நம்ம இது கூட ஆட் பண்ணி அகெயின் அக்குமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணணும். A + B பண்ணி அகெயின் A மீன்ஸ் அக்குமுலேட்டர். ஓகே, ஏயும் பியும் ஆட் பண்ணி அக்குமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணணும். அதான் ஆட் பியோட எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் DCR-B. டிசிஆர் அப்படின்னா என்னது? டிக்ரிமெண்ட். ஓகே, பியோட வேல்யூவை நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். டிக்ரிமெண்ட் பை 1. நெக்ஸ்ட் ஜேஎன்சி அப்படின்னா ஜம்ப் ஃபார் நான் ஜீரோ. நான் ஜீரோ வேல்யூ இருக்கிறது வரைக்கும், நான் ஜீரோவா இருக்கு இந்த டிக்ரிமெண்ட் பண்ணுறோம்ல அந்த வேல்யூ நான் ஜீரோவா இல்லாத வரைக்கும் அது இந்த லூப் வந்து இந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிடும். அதோட கண்ட்ரோல் இங்கே போய் மறுபடியும் அது எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ 0 ஆகுதோ அப்போதான் அதை விட்டு வெளில வரும், அந்த லூப் விட்டு வெளில வரும். அதான் அதுக்கான மீனிங். 0 ஆனதும் வெளில வந்ததும் ஆட் இமீடியட் 25H. ஓகே, ஆட் இமீடியட்னா இமீடியட் மீன்ஸ் இந்த 25Hங்கிற இந்த வேல்யூவை டைரக்டாக ஆட் பண்ணணுங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எது கூடன்னு கொடுக்கல. அப்படி கொடுத்த எதுன்னு மென்ஷன் பண்ணலைனாலே அக்குமுலேட்டர்னு அர்த்தம். ஓகே, அக்குமுலேட்டர் கூட இருக்கிற வேல்யூ கூட இந்த 25H ஆட் பண்ணி அகெயின் அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் இதில் என்ன கேட்டிருக்காங்க? த கண்டென்ட் ஆஃப் த அக்குமுலேட்டர் ஆஃப்டர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம். இதுக்கப்புறமா ஃபைனலாக அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ
இருக்குங்கிறத ஹெக்ஸாடெசிமல்ல கேட்டிருக்காங்க. இதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இதை நம்ம இப்போ 1 by 1 பண்ணணும். இந்த இடத்துல லூப் கொடுத்து டிக்ரிமெண்ட் கொடுத்ததுனால நமக்கு வந்து இதை இந்த ஹெக்ஸாடெசிமலை பைனரியா மாற்றணும் அப்படின்னா ஒரு டைம் வந்து நம்ம -1 அந்த மாதிரி ஆர் மைனஸ் இந்த இடத்துல பியோட வேல்யூ வந்து 5ங்கிறதுனால நம்ம 5 அடுத்து 4 அந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால டெசிமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி லூப் வரும்போது. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெசிமலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையுமே டெசிமலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ 42H இல்லையா, பியோட வேல்யூ 05H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பைனரியா பண்ணிக்கலாம். இப்போ 42 அப்படின்னா 0 0 0 0 1 0 இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை 0th பிளேஸ் 1 2 3 4 5 6 7 எடுத்துக்கிட்டோம் வைங்க. இதுல எதுலெல்லாம் 1 இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இங்க 2 பவர் 1 மீதி எல்லாம் 0 தான். ஸோ அந்த டேர்ம் 0 தான் ஆக போகுது. ஸோ 2 பவர் 6 அப்படிங்கிறப்ப நமக்கு 64 பிளஸ் 2ங்கிறப்போ 66 வருது. ஓகே, 66 டு த பேஸ் 10ங்கிறது எதோட வேல்யூ, 42Hோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ. ஓகேவா, இப்போ 5ங்கிறப்போ நமக்கு 5A தான், டைரக்டா 5 தான். அதுல வந்து நமக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ வந்து 5 ஹெக்ஸாடெசிமல்னா 5 டு த பேஸ் 10 தான் வரும். இப்படி தானே? பிகாஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா 0 0 0 0 5 அப்படிங்கிறப்போ 1 0 1 அப்படின்னு கொடுக்க போறோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து 05 ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூ. ஸோ அதை நம்ம 10க்கு மாற்றணும் அப்படின்னா இது 2 பவர் 0 இது 2 பவர் 2ல வருது. ஸோ 4 பிளஸ் 1ங்கிறப்போ 5 தான் வந்து டெசிமல்லையும் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஏயோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ என்ன, 60. ஓகே, 66 டு த பேஸ் 10. பியோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ 5 டு த பேஸ் 10. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்ல வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 1 செகண்ட் ப்ரோக்ராம் ஷோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இமீடியட் கொடுத்துருக்காங்களா, மூவ் இமீடியட் 42Hனா நமக்கு என்னது 66 டு த பேஸ் 10, இதுனா 5 டு த பேஸ் 10 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதுல இந்த லூப் வச்சு பண்ண போறோம். ஓகே, ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 5 டு த பேஸ் 10. இப்போ இந்த லூப்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பியில் இருக்கிற வேல்யூவை ஏல இருக்கிற வேல்யூ கூட நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ 66 பிளஸ் 5 என்ன வரும், 72 71 வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா, அதை வந்து நம்ம அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் பண்றோம். இதுதான் இதோட ஆட் பி அப்படின்னா ஏல இருக்கிற வேல்யூ பிளஸ் பியில் இருக்கிற வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி அக்குமுலேட்டர்ல ஸ்டோர் பண்ணணும். அதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட இது. நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பி. ஓகே, டிசிஆர் பி அப்படின்னா பியில் என்ன வேல்யூ இருக்கு, நமக்கு 5 தானே இருக்கு. ஸோ அதை டிக்ரிமெண்ட் பண்ணோம்னா 4ஆ மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது, நான் ஜீரோவா அப்படின்ட்டு. பியோட வேல்யூ நான் ஜீரோ தானே, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால மறுபடியும் அது இந்த இடத்துக்கே லூப் மறுபடி போகுது, மறுபடியும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பி அப்படிங்கிறப்போ அக்குமுலேட்டர்ல என்ன வேல்யூ இப்போ இருக்கு, 71 அப்டேட் ஆயிருச்சு. பிளஸ் பியோட வேல்யூ இப்போ 4 அப்டேட் ஆயிருச்சு. ஸோ 75 மாறிடுச்சு. தட் இஸ் ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர். மறுபடியும் என்ன பண்ணுவோம், டிசிஆர்பி லூப் தானே. ஸோ அகெயின் வந்து அது அப்படியே இதாகும். இப்போ 4 இருக்குது, நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 3ஆ மாறிடும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறப்போ மறுபடியும் ஆட் பண்றோம். ஆட் பி
இப்போ அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கு 75 ப்ளஸ் பியோட வேல்யூ 3 ஆயிடுச்சு. ஸோ 78 டு த பேஸ் 10 அதை அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். மறுபடி பியோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 இருக்கும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னால அகெயின் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆட் பி அப்படிங்கிறப்போ நமக்கு இப்போ அக்குமுலேட்டரில் என்ன இருக்கு 78 ப்ளஸ் பியோட வேல்யூ 2ங்கிறப்போ 80 கிடைக்குது. தட் இஸ் ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர். ஓகே, மறுபடி டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். டிசிஆர்பியை டிக்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ மறுபடி நம்ம ஆட் பி. இப்போ அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கு 8 இருக்கு. பியோட வேல்யூ 1 தட் இஸ் ஈக்குவல் டு 81 அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ டிக்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0 மாறிடுச்சு. ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடும். நான் 0 இருந்துச்சு மட்டும்தான் தான் இங்கே போகும். இந்த இடத்துல நமக்கு வெளியில் வந்துடும். ஓகே, இப்போ ஆட் இமீடியட் 25H அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 25H ஆட் பண்ணணும். யார் கூட எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அக்குமுலேட்டர் கூட. ஓகே, அக்குமுலேட்டரில் நமக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்கு ஃபைனலாக 81 இருக்கு. ஓகே, ஆனால் நம்ம 81 டெசிமலில் வச்சுருக்கோம். இது 25 வந்து ஹெக்ஸா டெசிமலில் இருக்கு. ஸோ 25 வந்து நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 00100101 இதுதான் வந்துட்டு நமக்கு ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. அதை வந்துட்டு நம்ம டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா 2 பவர் 0, இது 2 பவர் 2, 3, 4, 5, இது வந்து 2 பவர் 5. ஸோ 32 ப்ளஸ் சாரி லைன்ஸ். ஓகே, 32 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்ப அதோட வேல்யூ என்ன 36, 37 வருது இல்லையா? ஸோ 37 பேஸ் 10 தான் வந்துட்டு 25ஓட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ. ஓகே, அதை வந்து நம்ம நீங்களே கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 25ஓட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ வந்து 37 டு த பேஸ் 10. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 25ஐயும் 81ஐயும் ஆட் 37ஐயும் 81ஐயும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டுமே டெசிமலாக இருக்குது. ஸோ 81 ப்ளஸ் 37 அப்படிங்கிறப்போ ஆன்சர் என்ன வருது 118 டு த பேஸ் 10. இதுதான் ஃபைனலாக அக்குமுலேட்டரில் இருக்க வேல்யூ. அதோட ஹால்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இதில் ஆன்சர் வந்து என்ன ஹெக்ஸா டெசிமலில் கொடுத்துருக்காங்க. 118 டு த பேஸ் 10 தான் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம அதை மறுபடி 118 டு த பேஸ் 10 வந்து நம்ம ஹெக்ஸா டெசிமலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் பைனரியாக தான் மாற்றி ஆகணும். 2 பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10, 5 2s are 10 ப்ளஸ் 1 59, 0. 2 போட்டோம் அப்படின்னா 20, 9 2s are 18, பேலன்ஸ் 1, 2, 14, 28, பேலன்ஸ் 1, 2, 7, 0, 2, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் பைனரி என்ன 111 0 110 அப்படி வருது. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா 4 4ஆக டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ இல்லாததுனால 0 போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும் நமக்கு 7, இங்கே 6 வருது. ஓகே, 76 டு த பேஸ் 16 தட் இஸ் ஹெச். 76 ஹெச் தான் வந்து அக்குமுலேட்டரில் இருக்கிற ஃபைனல் வேல்யூ. 76H வருதா? எஸ், ஆப்ஷன் 3. ஓகே, ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்னால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளோ டைம் எடுத்துக்குது.
பட் இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போயிடலாம், ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. The content of the accumulator after the execution of the following 8085 assembly language program. Move immediate A 35H. So 35H வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ் B, A. ஏல என்ன வேல்யூ இருக்குதோ அதை பியில் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு பிலையும் அப்போ நமக்கு 35H தான் இருக்கும், ஏலையும் 35H தான் இருக்கும். எஸ்டிசி அப்படின்னா என்னது? செட் கேரி அப்படின்னு. செட் அப்படின்னாலே என்னது? கேரியை வந்து செட் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ஓகே, கேரியை 1ஆ நம்ம செட் பண்ணுறோம். சிஎம்சி அப்படின்னா என்னது? காம்ப்ளிமெண்ட். ஓகே, காம்ப்ளிமெண்ட் கேரி. கேரியோட வேல்யூ நம்ம இப்போ 1ஆ வச்சுருக்கோம், அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 0 ஆகிடும். ஓகே, தென் ஆர்ஏஆர் அப்படின்னா என்னது? ரைட் ரொட்டேஷன். ஓகே, ரைட் ரொட்டேஷன் எதை பண்ணணும் அப்படின்னா அக்குமுலேட்டராக பண்ணணும், அதுதான் ஆர்ஏஆர். அப்புறமா எக்ஸ்ஆர் பண்ணணும். ஓகே, எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் எதை பண்ணணும்? ஏயும் பியும் பண்ணணும். எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் ஏயும் பியும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, இதில் நம்ம ஆர்ஏஆர் அப்படிங்கிற ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆர்ஏஆர் அப்படின்னா ரைட் ரொட்டேஷன் பண்ணும். எது அப்படின்னா அக்குமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை த்ரூ கேரி அப்படின்னு கேரியையும் அது இன்வால்வ் பண்ணிக்கும். ஓகே, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நார்மல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 21H அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அக்குமுலேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து 21H. இதை நம்ம பைனரியாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 0010 0001 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, கேரியோட வேல்யூ வந்து இனிஷியலாக 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஏஆர் அப்படிங்கிறப்போ ரைட்டில் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0010 0001 இருக்கும். கேரியோட வேல்யூ வந்து இங்கே 1 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரொட்டேட் மீன்ஸ் ஒரு 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 சைடு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதா ரொட்டேட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த 1 வந்து இங்கே வந்துடும். ஓகே, இந்த 0 இங்கே வரும், இந்த 0 இங்கே. ஓகே, இந்த 40 இந்த 0 இங்கே வந்துடும், இது இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இது இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், இது இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி இது இந்த 4 பிட்ஸும் இங்கே வந்து இது மாதிரி ஷிஃப்ட் ஆகிக்கும். ஓகேவா, இது வந்து இங்கே போயிடும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து இந்த 1 வந்து இங்கே வரும், இந்த 1 வந்து இந்த இடத்துக்கு வரும். நெக்ஸ்ட் இந்த 0 இந்த பிளேஸ்க்கு வந்துடும், இந்த 0 இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறதான் நமக்கு நம்மளோட கொஸ்டின். ஓகே, பிகாஸ் இந்த 1ம் இங்கே கேரியில் போய் செட் ஆயிருச்சு. ஸோ இங்கே யார் வருவாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன கேரியோட வேல்யூ இருந்துச்சோ அது இங்கே வந்துடும். ஓகே, ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் கேரி, ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் கேரி வந்து இந்த D0ல வந்து செட் ஆயிரும். ஓகே, இந்த D7 லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இங்கே இருக்கோ அது நியூ கேரியாக வந்து இங்கே செட் ஆயிரும். நியூ கேரியா இந்த இடத்துல செட் ஆயிரும். சாரி, இந்த ஆரோவில்
ஓகே, நியூ கேரியா இங்க செட் ஆயிடும். இந்த ஓல்டு கேரி இங்க வந்து D0க்கு வந்து வந்துரும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஆர்ஏஆர் த்ரூ கேரி அப்படின்னு சொல்றது. ஆர்ஏஆர் கொடுத்தாங்க அப்படின்னாலே நம்ம இந்த கேரி வச்சு தான் பண்ணணும். இதுதான் இதுக்கான அந்த கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம இதை பண்ணலாமா? ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மூவ் இமீடியட் A35Hல கொடுத்துருக்காங்க. ஸோ அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கும் நமக்கு? 0 0 1 1 0 1 0 1. ஓகே, பைனரியாக வச்சிட்டோம். மூவ் இமீடியட் B, A. Bலையும் சேம் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகே, தென் STC அப்படின்னா என்னது? கேரியை வந்து நம்ம 1ஆ வந்து செட் பண்ணிட்டோம். தென் CMC அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ கேரியோட வேல்யூ 0வா ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல கேரியோட வேல்யூ ஃபைனலாக 0வா இருக்குது. நெக்ஸ்ட் RAR. அப்போ அக்குமுலேட்டரில் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அக்குமுலேட்டரில் ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூ 0 0 1 1 0 1 0 1. அதை நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் ரைட் சைடுக்கு. ஓகே, இனிஷியலாக கேரியோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல 0. ஓகே, அப்போ புதுசாக வந்து நம்ம பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 இங்கே வந்துடும். 0 1 0 1 1 0 0ன்னு வந்துருச்சு. ஓகே, இவ்வளவும் ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த D0ல வந்து என்ன வரும் நமக்கு? முதல்ல என்ன கேரி இருந்துச்சோ அது இங்கே வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஆர்ஆர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அக்குமுலேட்டரோட வேல்யூ இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? XOR A, B. ஓகே, XOR பண்ண சொல்லியிருக்காங்க பியோட வேல்யூ. பியில் நம்ம என்ன வச்சுருக்கோம் இப்போ? 0 0 1 1 0 1 0 1 அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, நம்ம கேரியை வந்து இந்த இடத்துல சேர்க்க தேவையில்ல. ஸோ இதை வந்து நம்ம XOR பண்ணணும். ஓகே, XORனா என்னது நமக்கு? XOR அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா 1, சேமாக வந்துச்சு அப்படின்னா 0. ஓகே, தட் இஸ் 1 1 0 0 அப்படின்னு வந்துச்சுன்னா 0, 1 0 0 1 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு 1 வரும். அதுதான் ரிசல்ட். ஸோ இந்த இடத்துல 0 0 1 டிஃப்ரெண்ட்டாக வந்ததுன்னா 1 1 0 1 1 0 1 1 0 1. இது சேமாக வந்துடுச்சு. ஸோ 0 1 0 0. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஒன் செகண்ட். ஓகே, இப்போ இதோட வேல்யூ நம்ம இந்த இடத்துல நம்ம சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் எடுத்துக்கலாம். ஏயோட வேல்யூ 0 0 0 1 1 0 1 1. பியோட வேல்யூ 0 0 1 1 0 1 0 1. ஓகே, இப்போ நம்ம XOR பண்ணலாம். XOR பண்ணோம் அப்படின்னா 1 1 1 1 0 1 0 0ன்னு வந்துச்சா? ஸோ இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ F. ஓகே, இப்போ இது பைனரியில் இருக்குது, நம்ம ஹெக்ஸாடெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து XOR B கொடுத்துருக்காங்க, XOR A, B. ஸோ இதோட ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். ஸோ அக்குமுலேட்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்கிறதா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 2F அப்படிங்கிறதா நமக்கு கிடைச்சது. ஸோ ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. What will be the hexadecimal value in the register AX 32-bit after executing the following instructions? AXன்னு கொடுத்து 32 பிட்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி AX அப்படின்னு கொடுத்தாங்கன்னா that is a combination of AH plus AL. ஓகே, இது வந்து லோயர் பிட், இது அப்பர் பிட். ஹெச்ங்கிறப்போ அப்பர் பிட். ஓகே, ஹையர் பிட்ஸ்.
இதுல 32 பிட்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஏஎக்ஸ் அப்படிங்கிறது 32 பிட். ஸோ இது 16 பிட்டா இருக்கும். பிளஸ் ஏஎல் வந்து 16 பிட்ஸ் இருக்கும். ரெண்டையும் சேர்த்தா 32 பிட்ஸ் ஏஎக்ஸோடது. ஓகே, இது வந்து ஹையஸ்ட் மோஸ்ட் பிட், இது லோயஸ்ட் மோஸ்ட் பிட். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, மூவ் ஏஎல் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஎல்ல வந்து நம்ம 15 வந்து மூவ் பண்ண போறோம். ஏஎல்ல வந்து 15னா 16 பிட்டா இங்க ரெப்ரசன்ட் பண்ண போறோம் நம்ம. ஓகே, ஸோ 0 0 0 0 16 பிட் வரணும் நமக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 8 பிட் வந்து லோயஸ்ட் மோஸ்ட் பிட், அப்புறமா 15 வந்து சாரி 1 செகண்ட் ஏஎல்ல வந்து 15ங்கிற வேல்யூ வந்து இருக்கணும் இல்லையா? ஓகே, ஏஎல் வந்து எவ்வளோ பிட் அப்படின்னா 16 பிட்ஸ். ஸோ ஏஎல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏஎல்ல வந்து 15ங்கிற வேல்யூ இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 அப்படின்னா என்னது நமக்கு எஃப். ஓகே, எஃபோட வேல்யூ என்ன? 4. ஸோ நம்ம ஏஎல்லோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏஹெச்சோட வேல்யூ என்ன? அதுவும் சேம் 15 தான். ஓகே, ரிமைனிங் பிட்ஸ் எல்லாம் நம்ம 0 போட்டுக்கலாம். மொத்தமா நமக்கு ஏஎல்லும் வந்து 16 பிட்ஸ் இருக்கணும், ஏஹெச்சும் வந்து 16 பிட்ஸ் இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஆர் ஏஎல் கமா ஏஎல். ஓகே, எக்ஸ்ஆர் ஏஎல் கமா ஏஎல். ஏஎலோட வேல்யூவை ஏஎல் கூடவே வந்து எக்ஸ்ஆர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎலோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். 0 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 1 1 1 1. ஓகே, இதான் 15. அகெயின் வந்து ஏஎலோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுவும் ஏஎல் தான், அதுவும் ஏஎல் தான். ஸோ சேம் ஏஎல் கூட நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னா சேமா வந்ததுன்னா 0 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எல்லா பிட்டுமே வந்து 0வா தான் இருக்கும். ஸோ ஏஎல்லோட வேல்யூ வந்து இப்போ 0வா ஆயிடுச்சு எக்ஸ்ஆர் பண்ணதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், மூவ் சிஎல் 3. சிஎல்ல வந்து நம்ம சிஎல்னு வருதுல, நம்ம 3 வந்து ஸ்டோர் பண்றோம். அதுவும் வந்து 16 பிட்டா தான் இருக்கும். ஸோ 0 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 லாஸ்டா வந்து 3. இது வந்து எது, சிஎல்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஹெச்ஆர் ஏஎக்ஸ் கமா சிஎல். ஓகே, எஸ்ஹெச்ஆர் ஏஎல் கமா சிஎல் அப்படி கொடுத்துருக்காங்க. எஸ்ஹெச்ஆர் அப்படின்னா ஷிஃப்ட் ரைட். ஓகே, இதுல நம்ம கேரி எல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ரொட்டேஷன் கொடுத்தாதான் கேரி எல்லாம் சேர்த்துப்போம். ஷிஃப்ட் ரைட் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்தா போதும். ஓகே, இப்போ ஏஎல்லோட வேல்யூ சிஎல்லோட வேல்யூ எவ்வளவோ அவ்வளோ பிட்டுக்கு நம்ம அதை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஏஎல்ல வேல்யூ நமக்கு இப்போ என்ன இருக்கு, ஏஎல்ல வேல்யூ ஃபைனலா வந்துட்டு 1 செகண்ட். சாரி, ஏஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏஎல் வந்து நமக்கு 0வா தானே இருக்கு. நமக்கு வந்து இந்த இடத்துல ஏஎக்ஸ். ஓகே, சாரி, ஏஎக்ஸ் அப்படிங்கிறப்போ 32 பிட் வரணும் நமக்கு. ஓகே, ஏஎக்ஸ் அப்படிங்கிறப்போ 32 பிட் வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் 16 பிட் வந்து ஏஹெச், அடுத்த 16 பிட் வந்து ஏஎல். ஓகேவா? ஸோ ஏஎல் ஃபுல்லாவே நமக்கு 0வா மாறிடுச்சு.
0 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 அப்படின்னு 16 பிட்ஸும் 0 தான். இப்போ நம்ம இதை ரொட்டேட் ஷிஃப்ட் பண்ணுறோம் பை ரைட் எவ்வளவுக்கு அப்படின்னா சிஎல்ல என்ன வேல்யூ இருக்கோ அவ்வளவு. சிஎல்ல நமக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 3. ஓகே, ஸோ 3 பிட்டுக்கு வந்து நம்ம அதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏஎக்ஸை வந்து நம்ம 3 பிட்டு ரைட் மூவ் பண்ணுறோம் ஒன்ஸ் மட்டும். ஸோ இந்த 3 0 ரைட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், இது எல்லாமே இங்கே ஷிஃப்ட் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த 3யும் இங்கே ஃப்ரண்ட்ல போயிடும். ஸோ 0 0 இங்கே வந்துடும். மறுபடியும் அதில் இருக்க ரிமைனிங் எல்லாமே சேமாக அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 0 அகெயின் வந்து 0 3 0 அப்புறமா 1 1 அப்புறமா 0 4 0 அகெயின் ஒரு 4 0 ப்ளஸ் ஒரு 0 வரும். பிகாஸ் ரிமைனிங் இந்த 3 ஜீரோஸும் இங்கே ஃப்ரண்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா 4 4ஆ நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபோர் 4ஆ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே 0 தான். ஸோ 0 இது வந்து இதோட வேல்யூ 1 இருக்கு, இதோட வேல்யூ 1. அப்புறமா இது இ அகெயின் வந்து 0, மீது எல்லாமே 0 தான். ஸோ ஹெச் 0 1 0 இ 0 ஹெச் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, 0 1 இ 0 ஹெச் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏஎக்ஸ் அப்படிங்கிறது 2 ரெஜிஸ்டரோட காம்பினேஷன். அதில் ஹையஸ்ட் மோஸ்ட் வந்து ஏஹெச்ன்னு சொல்லுவோம், லோயஸ்ட் பிட்டை வந்து நம்ம ஏஎல்ன்னு சொல்லுவோம். இது 32 பிட் ரெஜிஸ்டர்னால இது ஒரு 16 பிட், இது ஒரு 16 பிட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் நமக்கு பிட்ஸ் நிறையனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்ஹெச்ஆர் அப்படின்னா ஷிஃப்ட் ரைட், இந்த மாதிரி வர்ற ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. அது ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அது 1 by 1 வந்து வரப்போ பார்த்துக்கலாம். தென் லாஸ்ட் question number 5. What will be the output at port 1 if the following program is executed? Move immediate B 82H. ஸோ Bல வந்து நம்ம 82H வந்து மூவ் பண்ணிட்டோம். மூவ் ஏ கமா பி, ஏல வந்து பில என்ன இருக்கோ அதை மூவ் பண்ணுறோம். ஸோ 82H. மூவ் சி கமா ஏ. ஓகே, இப்போ சில வந்து ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதே 82H வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். மூவ் இமீடியட் டி 327H. ஓகே, இப்போ என்ன கேட்காங்க, அவுட் போர்ட் 1 அப்புறமா ஹால்ட்னு கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த அவுட் அட் போர்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவ்வளவும் கொடுத்தாலுமே நமக்கு அவுட் போர்ட் 1 இதை பார்த்தாலே அவுட் போர்ட் 1 அப்படின்னா அந்த போர்ட் 1ல் வந்து ஓகே, போர்ட் 1ல் வந்து நம்ம அவுட்புட் வந்து ரிலீஸ் பண்ணணும். எதுல இருந்து அந்த அவுட்புட் எடுத்துக்கோம் அப்படின்னா அக்குமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் அதை டிஸ்பிளே பண்ணும். அதான் அவுட் போர்ட் 1 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அவுட் அப்படின்னாலே அக்குமுலேட்டர்ல இருக்கிற வேல்யூ வந்து அவுட்புட்டை அது ஜென்ரேட் பண்ண போகுது. எந்த அட்ரஸ்னா போர்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அட்ரஸ்ல வந்து அது அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இதெல்லாமே நமக்கு தேவையில்ல. இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அக்குமுலேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட்டாக வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ வாட் வில் பி த அவுட்புட் அட் போர்ட் 1? போர்ட் 1ல் வந்து எது அவுட்புட்டாக இருக்கும் அப்படின்னா அக்குமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதான். அக்குமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கு? 82H தான் இருக்கு. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளோதான். ஸோ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நீங்கள் ஆர்ஏஆர் தென் ஷிஃப்ட் அப்புறமா கேரி செட் பண்ணி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இதில் இருந்து தெரிஞ்சிருப்பீங்க. தென் லூப் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது இதெல்லாம். ஓகே, தென் வந்து கேரி எப்படி சப்ராக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில டவுட்ஸ்லாம் வந்து இதில் கொஷின்ஸில் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.
Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.